வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மதன் ஆடியோஸ் கரூர். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு இஐ டிரான்ஸ்ஃபார்மரு. இஐ டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்னங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஹோம் சினிமா தேட்டர் செய்யக்கூடிய ஆம்ப்ளிஃபையரில் எல்லாத்துலேயும் இதை பயன்படுத்துவாங்க. அதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொரேடல் டிரான்ஸ்ஃபார்மரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த டொரேடல் டிரான்ஸ்ஃபார்மர் இஐ டிரான்ஸ்ஃபார்மரை விட நல்ல ஹை எஃபிஷியன்சியான டிரான்ஸ்ஃபார்மரு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நாம் யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரு ஆர்கோர் டிரான்ஸ்ஃபார்மரு. இந்த ஆர்கோர் டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி தான் நம்மக்கிட்ட ஹோம் சினிமா தேட்டர் ஆம்ப்ளிஃபையர் கொடுக்குறவங்களுக்கு வந்து பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ரொம்பவும் ஒரு ஹைலி எஃபிஷியன்சியான டிரான்ஸ்ஃபார்மரு. இது பற்றி நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலிங்காக வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கோர் டிரான்ஸ்ஃபார்மருடைய பொசிஷன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைமரி வைண்டிங்கு, இது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி வைண்டிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடையில வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் டைப்பில் இதோட காயில் வந்து வைண்டிங்கில் இருக்கும். இதுக்கு பேர் வந்து சிலிண்டரிக்கல் வைண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆர்கோர் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹை எஃபிஷியன்சியான ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு. உங்களுக்கு வந்து இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ, நம்ம ஹோம் சினிமா தேட்டராக இருக்கட்டும், இல்லை ஸ்டீரியோ ஆம்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆடியோ பர்பஸ்க்கு வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறது வழக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், அதுலேயும் இது வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இஐ டிரான்ஸ்ஃபார்மரு, டொரேடல் டிரான்ஸ்ஃபார்மரு, அந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரை காட்டிலும் இது வந்து உங்களுக்கு வந்து ஹீட்டுங்கிறது இருக்காது. இதில் ஹீட்டுங்கிறது ப்ரொடியூஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் அவுட்புட் மட்டும் ப்ராப்பராக போகிறனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் போர்டும் பார்த்திங்கன்னா பெருசாக ஹீட் ஆகாது. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரோட லைஃபும், அதுக்கப்புறம் பவர் ஆடியோ போர்டோட லைஃபும், டோட்டல் ஆம்ப்ளிஃபையருக்கும் ஒரு நல்ல லைஃபும் கிடைக்கும். அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடியோ அவுட்புட் வந்து கிடைக்கும். ஏன்னா ஒரு ஆம்ப்ளிஃபையரில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஹார்ட்டுன்னு சொன்னாலே அது வந்து டிரான்ஸ்ஃபார்மரும் பவர் சப்ளை யூனிட்டும் தான். அது ரெண்டு தான் வந்து ஒரு ஆம்புக்கு வந்து இதயமே. அது ப்ராப்பராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கேருந்தே உங்களுக்கு வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் வந்து எடுக்க முடியும். ஆர்கோர் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இஐ டிரான்ஸ்ஃபார்மர், டொரேடல் டிரான்ஸ்ஃபார்மரோட ரொம்பவும் வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பென்சிவான டிரான்ஸ்ஃபார்மர். இது காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மருக்கு உண்டான காஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 5-6 டிரான்ஸ்ஃபார்மர் இஐ டிரான்ஸ்ஃபார்மரு ஒரு 10 ஆம்பியரில் வந்து நீங்கள் வந்து ஒரு 6 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்க முடியும். மார்க்கெட்டில் விற்கிற டிரான்ஸ்ஃபார்மரு அந்தளவுக்கு இதோடைய எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால் மேக்ஸிமம் இது வந்து எந்த ஒரு கஸ்டமரும் இது பண்ண மாட்டாங்க. நம்மக்கிட்ட வந்து ஹை ஹெண்டடாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து பட்ஜெட்டை பொறுத்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட் எடுக்கிறதுக்காக. மாஸ்பெட் ஆம்ப்ளிஃபையர் போர்டு, டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆம்பியர், நல்ல ஒரு வோல்டேஜ் வந்து அது வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பரான வோல்டேஜ், ப்ராப்பரான ஆம்பியர் போகும்போது அதோட ரிசல்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஹைலி ரிஸ்க்கான ஒரு ஹோம் சினிமா தேட்டரு ஆம்ப்ளிஃபையருக்கு தேவையான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கஸ்டமருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்ப்ளிஃபையர் போர்டில் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த விதமான ஹம்மிங் நாய்ஸு துளி கூட இருக்காது. நீங்கள் ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் காது வச்சு கேட்டாலும் அந்தளவுக்கு நாய்ஸ்லாம் எதுவுமே ஜென்ரேட் ஆகாது. அன்வான்டாக எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகாது. அந்த மாதிரி இதோடைய டிரான்ஸ்ஃபார்மரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பவருமே பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுற விதமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இஐ டொரேடல் டிரான்ஸ்ஃபார்மரோட நல்ல ஒரு சாஃப்டாக வந்து இது வந்து ஹேண்டில் பண்ணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்பேலன்ஸ்டாக இல்லாமல் நல்ல ஒரு பேலன்ஸ்டான உங்களுக்கு வந்து இது வந்து ட்ரைவ் பண்ணி கொடுக்கும். இந்த ஆர்கோர் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பியூர் காப்பரில் நல்லா ப்ராப்பராக வைண்டிங் பண்ணி இதை வந்து போடும்போது பார்த்திங்கன்னா இதோடைய ஆடியோ ரிசல்ட்டு வேறு லெவலில் பக்காவாக இருக்கும். இது கிட்டவே வர முடியாது. இஐ டிரான்ஸ்ஃபார்மரு, டொரேடல் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இது கிட்டவே வர முடியாது. அந்தளவுக்கு
இதோட எஃபிஷியன்சி வந்து ஜாஸ்தி. இது 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரு பார்த்திங்கன்னா நல்ல பயங்கர வெயிட்டாக இருக்கும். இதோடைய காயிலெலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ ரிசல்ட் வந்து நல்ல ஒரு குட் ஆடியோ ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹோம் சினிமா தேட்டரு ரெடி பண்ணி கொடுக்குறோம். மறக்காமல் வந்து என்னோடய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது மாதிரி உங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டு நல்ல ஒரு ஹை எண்டடான ஒரு ஹோம் சினிமா தேட்டர் வேணுங்கிறவங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரைஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஹோம் சினிமா தேட்டர் வந்து பில்டு பண்ணி கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.